சப்பா சப்பா சப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு, முடியலப்பா சாமி. எப்பா என்ன வெயிலு, இந்த வெயிலுக்கு நம்மளால தாங்க முடியல. இன்னும் கத்திரி வெயில பிறந்துச்சுன்னா வெளியே கால் கூட எடுத்து வைக்க முடியாது போல இருக்கே. ஏத்தா பச்சைக்கிளி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாத்தா. ஏம்மா எங்கம்மா இந்த வெயில போயிட்டு வரீங்க? ஒரு வேலையா வெளியே போனேன்டா. ஆமா, நீ எதுக்குடா இப்படி உட்காந்து கிடக்க? இந்த என் நேரம் வேலை வேலைன்னு வெளியே ஓடிட்டே கிடைக்கிய. வீட்டில் இருக்கிற நேரமாச்சு சத்த நேரம் படுத்து எழுந்திரிச்சா நல்லா இருக்கும்ல. என் நேரம் அந்த போனே ஓடிட்டு கிடந்த உடம்பு என்னத்துக்குடா ஆகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தானே கிடக்கேன், போர் அடிக்குதுன்னு சரி ரீல்ஸ் பார்க்கலாமே எடுத்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. என்னத்த ரீல்ஸு மாறிச்சுருக்கு. ராத்திரி 12 மணி போன நோண்டுது, விடுஞ்சாலும் போன நோண்டுது, வீட்டில் இருந்தாலும் போன நோண்டுது, வெளியே போனாலும் போன நோண்டுது. ஏன்னா யாரும் அந்த ஃபோனு தானே. சரிதான் போ. ஆமாம், இந்த பொண்ணு எங்கே போனா? தண்ணி குடிக்க கேட்டேன், இன்னும் கொண்டாடலையே. ஒருவேளை தூங்குதாலோ? பச்சைக்கிளி, ஏதா பச்சைக்கிளி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாமா. என்ன பதிலுக்கு குரலை குடிக்கல, தூங்குதா போல இருக்கு. சரி நானே போய் கொண்டு குடிச்சுக்கிறேன். ஏமா நீ இரு, அவ ஒன்றும் தூங்கல. இந்த கொட்டை கொட்டை முடிச்சுட்டு கடந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அன்னைக்குமா அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு கிடப்பான்னு நினைக்கிறேன். அதை நீங்க கூப்பிட்டு அவ காதுல விழுல போல. அரே ஏன்டா இப்படி பேசிட்டு கிடக்க? இந்த மாதிரிலாம் பேசுறது உனக்கு எத்தனை தரம் சொல்லுது? அத்தை நான் வந்துட்டேன். என்னம்மா பச்சைக்கிளி, தூங்கிட்டு இருந்தியாக்கோ? நான் தான் எழுப்பி விட்டுட்டேன்னா? அப்படிலாம் இல்லை, நீங்க முதல் தர கூப்பிட்டுன்னு காதில் கேட்டுச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா குளிச்சா வந்து மோர் குடிச்சா நல்லா இருக்குமென்ட்டு மோர் சிலிப்பி கொண்டாந்தாத்தே. இல்லைங்க குடிக்க. பாத்தியாடே என் மருமவளை, என் மேலே எம்பிட்டு பாசம் பத்தியா? நான் தண்ணி கேட்ட அவன் மோரே சிலிப்பி கொண்டாந்துட்டாலே. பாத்துக்கடா பாத்துக்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை, பெரிய மருமவ பொல்லாத மருமவ. அத்தை பச்சைக்கிளி, ரொம்ப நன்றி கண்ணே. வெயிலுக்கு தாக்கமாக குடிக்கல மாதிரி தண்ணி கேட்டேன். பரவாயில்ல, நீ சிறு சிறுன்னு மோர சிலிப்பி கொண்டாந்துருக்கிய. இது ரொம்ப நல்லா இருக்கு, தாகத்துக்கு சூப்பராக இருக்கு பார்த்துக்க. ஐயோ அத்தை, இது எதுக்கு நன்றி சொல்லிட்டு கிடைக்கியே? சரி அத்தில் விட்டு. அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு கூப்பிட்டா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பார்த்துக்க. இப்போ அவங்க வர சொல்லு. சரி கத்தை தான் கூட்டிட்டு வரேன். ஏமா இப்ப எதுக்கு அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வர சொல்லுற? சொல்லு, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அடே எல்லாம் நல்ல விஷயம் தானே. உன் பொண்டாட்டியோட வளகாப்பு பற்றி எப்போ வைக்கலான்றதுக்காண்டி தான் ஜோசியை காட்ட போய் இந்த நாள் குச்சன்னே அவளை வந்துட்டோம். ஒன்றா உட்காந்து பேச முடிவு எடுத்துருவான். இதுல அவங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இங்கே இருக்கும் மாதிரி இப்படிலாம் பேசாத பார்த்துக்க. ஆயிரம் இருந்தாலும் உன் அத்தை மாமா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அனுசரிச்சு போடா. நீ எப்போ பார்த்தாலும் இப்படி ஏழை கூட பேசிட்டு கிடக்க. அவங்க காதில் வந்து என்ன நினைப்பாங்க சொல்லு பார்ப்போம். ஏற்கனவே உன் பொண்டாட்டி கோவப்பட்டு அவங்க அப்பா அம்மாவை கிளப்பி விட்டுவிட்டா. நான் அந்த கையில் காது அதை கெஞ்சா அதை குறைய கெஞ்சி மறுபடியும் அவங்க இந்த வீட்டில் உட்கார வச்சு உன் பொண்டாட்டி ஏதோ சமாதானப்படுத்திருக்கீங்க. நீ மறுபடியும் இப்படி பேசுன பிறகு அவங்க அப்புறமாட்டிக்கு ஏதாவது சொல்லி விடுவோம் வராங்க. அப்புறம் குடும்பம் மாநிலம் போவோம், கூட உன் பொண்டாட்டி போயிடுவா. பரவாயில்லையா? நீங்க என்ன சொன்னாலும் சரிம்மா, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதே. தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். நீங்களே எதுவாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கிடுங்க. என்ன ஆச்சு மாப்பிளைக்கு? அவர் பாட்டுக்கு கோமா போற மாதிரி கிடக்கு. அதுல ஒன்றும் இல்லை சம்மந்தி, உட்காருங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவன்கிட்ட சொன்னேன், அவன் தான் சொன்னா பெரியவங்க நீங்களா இருக்கும்போது பார்த்து பேசிக்கிடுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போய் அதை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கான். வேலை பொல்லாத வேலை. இவருக்கு என்ன வேலை இருக்க போது? வெளியே போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குற வேலை தான் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா வந்த உடனே ஏன்ச்சு வெளியே போயிட்டு இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் ரொம்ப திமிர்தான் இவருக்கு. எவ்வளோ நாள் ஆச்சு என் கூட பேசி கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே இல்லை இவருக்குலாம். என் மேலே அக்கறை பாசம் எதுவும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவை தான் அவருக்கு பிடிக்காது, அதுக்கோசரம் என்கிட்ட கூட பேசக்கூடாது. எவ்வளோ நெஞ்சத்தை இவருக்கு. சே இருக்கட்டும், என்னைக்கு இவரை வந்து பேசுகிறாரோ அன்றைக்கி தான் நான் பேசுவேன். பார்க்குறேன் எப்போ அவர் பேசுகிறாருன்னு. அது வரைக்கும் நானும் பேச போகிறதில்ல. என்ன சம்மந்தி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லை சம்மந்தி. இந்த பச்சைக்கிளிக்கு வளகாப்பு போடணும்ல, அதான் நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அன்றைக்கே வந்து வளகாப்பு வச்சுக்கிட்டு சொல்லிட்டாரு. அதை உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமேன்னு பார்த்தேன். வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய் புத வியாழன், எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 நாள் போலதான் இருக்கு. அதுக்குள்ளே எல்லாம் முடியுமா சம்மந்தி? முடியும். நம்ம தானே, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் கூப்பிட போகிறோம். அதனால எல்லாம் நம்மளுக்குள்ளே பார்த்து முடிச்சுக்க வேண்டியது. அப்போ சரிங்க சம்மந்தி, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே பார்த்து பண்ணிவிடுவோம். அப்போ நம்ம வேண்டப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுருவோம். இன்னும் 3 நாள் தான் கிடக்கு, அதனால இப்போனே சொல்லிவிடுவோம். எங்கள் அண்ணன் மாவு வேறு பக்கத்து ஊரில் தான் கட்டி கொடுத்துருக்கு. என்னதான் இருந்தாலும் ஃபோன் போட்டு பேசுறது நல்லா இருக்காது, நேரில் போய் ஒரு வார்த்தை சொல்லத்தானே நல்லா இருக்கும். அதனால் நான் குமார் கூட்டிகிட்டு போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் சம்மந்தி. நீங்களும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு சொல்லிடுங்க. எங்களுக்கு யாரு இருக்கா? என்ன சம்மந்தி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க? ஐயோ சம்மந்தி, நம்ம ஊருக்காரங்க சைடில் வந்து உறவுக்காரங்களா இது ரொம்ப ஜாஸ்தியா. நம்மளாம் கூப்பிட்டோம்னா அப்புறம் மாதிரி ஒரு ஊரே சாப்பிட வந்துடும்ல. நம்ம சிம்பிளாக தானே பண்ணுதான், அதனால பெருசாக எதுவும் வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். இருந்தாலும் முக்கியமானவங்களுக்கு சொல்கிறதானே சொல்லிக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக பெத்த பிள்ளையை விட்டுவிட்டு இப்போ தான் உங்கள் மகளை கண்டுபிடிச்சிருக்கிய. அவள் கல்யாணத்தை கூட நீங்கள் கண்ணார பார்க்கலையே. அப்படி பார்த்தா உங்களுக்கு முத நடக்கிற இது விசேஷம் சீமந்தம், அது சிறுமாக பண்ணணும்ல. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஊருக்கார சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, அவங்களுக்கும் தெரியணும்ல. சரி நாங்கள் கூப்பிட்டுக்கிடுவோம். அப்போ சரி சம்மந்தி, நீங்கள் பார்த்துருங்க. நான் என் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், என் அண்ணன் மாவு வீட்டுக்கு.
ம் சரிங்க சம்மந்தி. கிம்மாடி பச்சைக்கிளி அப்பா அம்மாக்கோ மோர் சிலிப்பி கொடுமா. சரி கத்த இந்த வரேன். ஐயா சம்மந்தி நாங்கள் வீட்டில் தானே கிடக்கோம், எப்போ வேணாலும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கண்டியா, நீங்கள் சாப்பிடுங்க. ஜயா நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ரொம்ப விலை கொடுத்து வாங்கினேன். அந்த அம்மா மட்டும் பேசி கிடந்துச்சுல, உன்னை யாரையும் வாய் திறக்க சொன்னது? நான் ஏதாவது பேசி சமாளிச்சு போல. இப்போ பாரு உங்கள் ஊருக்கார வரணும் உறவுக்கார வரணும்னு சொல்லிட்டு கிடக்கு. இதெல்லாம் தேவையா சொல்லு பாப்பா? வாய் வச்சு சும்மா இல்லாமல் குறுக்க மறுக்கு பேசி இப்போ அந்த அம்மா சொல்கிறதுக்கு என்னால் திரும்ப பதில் கூட கொடுக்க முடியல. எல்லாம் உன்னால வந்ததியா? எட்டி நான் உண்மையை தானே சொன்னேன். ஷூ வாய் மூடி, எனக்கு வர ஆத்தத்துக்கு எதுவும் சொல்லிவிட பார்த்துக்க. ஊரில் இருக்கிற பூரா கடங்கானா கிடக்கான், வந்தா நம்ம கழுத்து மேலே ஏறி மிதிப்பான். தேவையா? வாயை பற்றி அமைதியாக இரு சொல்லிவிட்டேன். குமாரே. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாய்யா குமாரே, வர வெள்ளிக்கிழமை உன் பஞ்சாதிக்கு சீமாந்து வச்சிருக்கு, உனக்கு சரிதானே? அதுக்கு என்ன சரிதான். அடே 3 நாள் தான் கிடக்க பார்த்துக்க, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. உன்னால கூட மாடி இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியுமில்ல? பண்ணிக்கலாம். சரிடா, இப்போ வீட்டில் இருந்து சும்மா தான் கிடக்க. வா மறிக்கொண்டு வீட்டு வரைக்கும் போய் ஒரு வார்த்தை நேரில் பார்த்து சொல்லிட்டு வந்துருவோம். ஃபோனில் பேசினா மரியாதை இருக்காது பார்த்துக்க. அவள் வீட்டில் தான் மாற்றமாக கிடக்கல, எல்லாரும் வீட்டில் தான் கிடப்பாங்க. அதனால் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம். சரியா? இதுக்கப்புறம் உனக்கு அங்கிட்ட இங்கிட்ட போகிறதுக்கு வேலை கரெக்டாக இருக்கும்ல, அதனால இன்றைக்கி போய் சொல்லிட்டு வந்துருவோம். வா. சரி நான் வெளியே இருக்க வாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க சம்மந்தி, நான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிங்க சம்மந்தி, நான் போயிட்டு வரேன். என்ன மச்சின பொண்ணு, உன் அத்தைக்காரிக்கிட்ட வாங்கினேன் 5000 ரூபாய் கரெக்டாக இருக்கானே எண்ணி பார்த்துக்க. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நான் வேற எண்ணி பார்க்கணுமா? ரொம்ப தேங்க்ஸ் பஞ்சுவன் ஆண்டி. அட என்ன பாப்பா நீ இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். உன் மாமியார் காரி பண்ண காரியத்துக்கு எனக்கு வர ஆத்தத்துக்கு அவன் மண்டையை புலந்திருப்பான் பார்த்துக்க. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியல. காசு போச்சு எனக்கு கவலையில் கிடந்தி. நல்ல வேலை காசு வாங்கிறதுக்கும் அவளை கதற வைக்கிறதுக்கும் நீ ஒரு நல்ல ஐடியாவாக கொடுத்த. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் மாமியார் காரி முகத்தை பார்க்கணுமே. அப்பா அப்பா பாப்பா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அவள் திருட்டு முடி முழிக்கும் போது பயத்தில் அப்படியே கதறும் போது. இது எல்லாத்துக்கான நீ தானே. நீ குத்த ஐடியா வளர்த்தியா உன் மாமியார் காரி பயந்துக்கிட்டு பணத்தை திருப்பி உங்ககிட்ட கடனா வாங்கி என் கையில் கொடுத்துட்டா. ஆனால் பாவம் அவளுக்கு தெரியாது பாரு, இது அத்தனை நம்ம போட்டே வந்து நடிப்புன்னு. அதனால அவளும் நம்பி ஏமாந்துக்கிட்டு, நான் மிரட்டதெல்லாம் நம்பி ஏமாந்துக்கிட்டு பணத்தை வந்து கடனா வாங்கி உன்கிட்ட கொடுத்துட்டா. ஆமாம் சரியா சொன்னீங்க. இனிமேட்டு என்ன பண்ணுறது ஐடியாவில் இருக்குவா? அதான் கண்டிஷன் போட்டாச்சுல, இனிமேட்டு என்ன என் கடையில் பாத்திரம் கழுவு விட்டுற வேண்டியதே. என் கடையை எப்படிலாம் பேசியிருப்பாங்க, எப்படிலாம் அசிங்கப்படுத்திருப்பாங்க. இப்போ கடைசியில் என் கடையிலேயே பாத்திரம் கழுவு வச்சுட்டோம்ல. சூப்பர்தா, பார்த்து பண்ணு. என்ன தாண்டாலும் ஓல்டு லேடி, உடம்பு தாங்காது பார்த்துக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ண போறேன், என் பேர பிடிக்கலாம் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாகோ, அதுக்கு இங்கே கூடியாந்து நம்மளெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஆகாது பார்த்துக்க. அதனால நானே அங்கே போய் மேய்ச்சிக்கிட்டு உட்கார வேண்டியேன். அது என்ன ஆடா மாடா? அட நீ வேற கண்ணு, ஆடு மாடுகளை கூட மேய்ச்சி போடலாம், ஆனால் இந்த பிள்ளைகளை மேய்க்க முடியாது பார்த்துக்க, ரொம்ப கஷ்டம். என் மக வீட்டுக்கு போய் பேர பிள்ளைய பார்த்துக்கிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருக்க வேண்டியேன். போகிறோம் எப்போ தோணுதோ அப்போ இங்கே வருவேன். சரி ரைட்டு, அப்போ நானே வீட்டுக்கு போகிறேன். நேரமாவதுல என் வீட்டுக்காரரு வேலை விட்டு வர நேரமாச்சு. சரிம்மா சின்ன பண்ணு, பார்த்து போயிட்டு வா. என்ன தைரியம் இருந்தா என்னையவே எச்சு பத்திர கழுவு வைப்பேன்னு சொல்லுவா. இவளை இன்னைக்கு உண்டில பண்ணதே. என் மாமா வரட்டும், இன்னைக்கு அவளை வச்சு இவளை என்ன பண்ணுதுன்னு பாரு. திமிர எடுத்து கழுத என் மனசையே ஆற மாட்டேங்குதே. இந்த கையால போய் அவ கடையில வந்து எச்சு பத்திர கழுவு வைக்கிறாளே, அவளை எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை அப்படியே கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்த விட்டுட்டு வந்துடணும். திரும்பி வரதுக்கு கையில காசு கூட இருக்க கூடாது. நடந்து கூட வர முடியாத அளவுக்கு தூரமா கொண்டு போய் எங்கேயும் விட்டு வந்துடணும். அப்ப எனக்கு நிம்மதி, என் மையனுக்கும் நிம்மதி. என் பையன் கிட்ட சொல்லி இவளை பழிக்கு பழி வாங்கல, நான் அண்ணலட்சுமி இல்ல. இவன் எப்ப வீட்டுக்குள்ள வந்தா நான் கவனிக்கவே இல்லையே. என்ன தாண்டி அவன் பாட்டுக்கு போயிட்டு கிடக்கா. இவங்கிட்ட பேசணும்னா வாசல குறுக்க மறுக்க நடந்துட்டு கிடக்கி. இவன் என்னடா கொஞ்சம் கூட கண்டுக்காம உள்ள போயிட்டு கிடக்கா. அடே சின்ராசே, டேய் அடே சின்ராசே. என்னம்மா? ஏண்டா வந்த பேசணும், நான் இங்கே கால் நடிக்க நடந்துட்டு காத்துட்டு கிடக்கி. நீ என்னடா என்னை கண்டுக்காம தாண்டி உள்ள போயிட்டே கிடக்க. நீங்க எனக்காக தான் பேச காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன கடவுளா உங்க மனசை முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டுக்கு? இல்ல ஆவியா உங்க உடம்புக்குள்ள புகுந்து நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? வர வர உங்க அப்பன மாதிரி உனக்கு வாய் கொடுப்பு கூடி போச்சுடா. அதை இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்கே. என்னம்மா பண்றது, வளர்த்த விதம் அப்படி. அடே வேணாம்டா சின்ராசு. வேண்டாம்னா விடுங்க. எனக்கு வேலையிலேருந்து வந்து டயர்டு ரொம்ப தாங்க முடியல. போய் குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டதே நிம்மதியா இருக்கும். நீங்க வேற வந்து தொல்லை பண்ணிட்டு சரில போக. அடே நான் அதை சொல்லலடா, ஏன்டா நீ படுத்துற? உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பார்த்துக்க. நீ எப்போ வேலை விட்டு வருவே, நான் எப்போ விட்டு பேசலாம்னு இங்கே காத்துட்டு கிடக்கேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்கே பாரு சின்ராசு, உன் பொண்டாட்டி பண்ணுறது எதுவுமே சரியில்லை பார்த்துக்க. மாமியார் காரிக்கு அக்ரிமெண்ட் போட்டு என்னைய வந்து அடிமைப்படுத்தலான்னு பார்க்குறா பார்த்துக்க. இந்த வீட்டில் நான் மாமியாரா இல்லை அவன் மாமியாரா? யார் மாமியார் யார் மருமவனே தெரிய மாட்டேங்குது. ஏமா உங்க முடியெல்லாம் நரைச்சி இந்த வீட்லயே வயசானவங்க நீங்களும் அப்பா மாட்டீங்க.
இந்தா சின்ன பொண்ணுக்கு முடி நல்லா தானே கிடக்கு, செம்மட்ட முடியாட்டம் நல்லா நீட்டமா கிடக்கு. அவ வயசு பொண்ணாட்டம் கிடக்கா. அப்படி இருக்கீல பாக்குறவங்களுக்கு எல்லாரும் தெரியாதா? வயசான நீங்க தான் மாமியார், வயசு பொண்ணு அவ தான் மருமவனே. சப்பா என்னால முடியல, இப்பவே கண்ணு கட்டுதே. இங்க பாரு சின்ரசு, உன் பொண்டாட்டி என்னைய பாத்திரம் கழுவு சொல்லுதாடா. நீ தான் அவளை பார்த்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கணும் பாத்துக்க. நீ கேட்கற கேள்வியில ரெண்டாவது அவ வாயை திறக்க கூடாது, அந்த மாதிரி கேட்கணும் பாத்துக்க. அம்மாக்கு நீ முழு சப்போர்ட் பண்ணணும், சரியா? ஏமா அவ பாத்திரம் கழுவு சொன்னதான் என்கிட்ட வந்து ஒரு குறைன்னு சொல்லிட்டு கழிக்கீங்க. இத்தனை நாளா நீங்களும் வந்து அவளை பாத்திரம் கழுவு சொன்னீங்க, வீட்டை கூட்ட சொன்னீங்க, துணியை துவைச்சு பண்ண சொன்னீங்க, சமையல் பண்ண சொன்னீங்க. இவ்வளவு நீங்க அவளை பண்ண சொல்லும் போது அவ வந்து என்கிட்ட இப்படியே வந்து குறை சொல்லிட்டு கிடந்தா. நீங்க சொன்ன உடனே அவளும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தால. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா இல்லையா? ஏண்டா அதெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு என்ன வேலை கிடக்கு? நான் சொன்னது அவள் வீட்டு வேலை. இது வேலை கூட அவளால செய்ய முடியுதோ? ஆனா அவ என்ன செய்ய சொல்றது? அவ கடையில எச்சு பத்திரம் கழுவுற வேலை பாத்துக்க. என்னம்மா நீங்க வீட்டுல விசேஷம் வச்சா விருந்தாளிங்க சாப்பிட்டு வச்சு எச்ச இலைய வீட்டுல இருக்கவங்க எடுத்து போட்டா நல்லதுன்னு சொல்லி நாம தானே நம்ம கையால அந்த இலையில எடுத்து போடுதோம். அப்ப வந்து நல்லது. அப்படி கடைக்கையில ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறது வந்து தப்பா? சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு. இது இவங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இவன் பொண்டாட்டிக்கு தான் சாதகமா பேசுதான். என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, திருடுறது, போய் சொல்றது இதெல்லாம் தப்பான வேலை. அப்படி இல்லாத எல்லா வேலையுமே நல்ல வேலைத்தியா. உண்மையை சொல்ல போனா எத்தனை வீட்டுல பொம்பளைங்க 10 பாத்திரம் தெரிஞ்சு பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறாங்க தெரியுமா? நம்ம 10 பாத்திரம் கழுவுனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க பட்ட படிப்பு படிக்கணும்னு ராத்திரி பகலமா கஷ்டப்படுற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ என்னடனா அவ இதை சொன்னா அதை சொன்னா ஏற்கனவே நானே வேலை விட்டு டென்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நீ வர என்னை கடுப்பேற்றிட்டு கிடக்கியா? என்னங்க வந்துட்டீங்களா? இந்தா வந்துட்டால மேல மணிக்கு இம்பட்டு நேரம் எங்கன போய் ஊரை சுத்திட்டு இப்பதான் வார பாத்துக்க வீட்டுக்குள்ள. அடே சின்ராசு, நீ அங்கிட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இப்படியா என்னமோ பெரிய ஆபீசர் மாதிரி ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டு ஊர் சுத்த கிளம்பிடுற. ஆனா உனா அங்க எங்கன போயிட்டு கரெக்டா நீ வீட்டுக்குள்ள நேரம் வர பாத்து வந்துருவா பாத்துக்க. இப்பதான் நீ வந்து வந்ததுக்கு அப்புறமாடி வாரா. எங்க போனா எங்க வந்தனே சொல்லி அவட்ட கேளுடா. என்னது ஊரை சுத்திட்டு வரனா? ஹலோ அத்தை, என்ன பேசுறீங்க? நான் ஒரு பிசினஸ் உமனே. ஆயிரத்து வேலை கிடக்கும், கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும், அடிக்கடி நான் கடைக்கு போக வேண்டியது கிடக்கும். சும்மா வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, பெரிய பிசினஸ் உமனே. என் வாழ்க்கைக்கு வந்த யமனே நீ தாண்டி. ஏம்மா போக நிப்பாட்டுங்க. உங்களோட புலம்பல வர வர தாங்க மாட்டேங்குது. சத்தியமா நீங்க இப்படியே பேசுறதே வச்சுக்கீங்களேன், அதுக்கப்புறம் நான் உங்களோட பேசவே மாட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துச்சுன்னா கொண்டு போய் உங்களை அனாத ஆசிரமத்துல சேர்த்து வந்துருவீங்க. ஏன்னா தெளிவுதானே சொல்லி உங்க காது கேட்கலையா? நீங்க இப்படியே பேசுறீங்க, கண்டிப்பா நான் அதான் செய்வேன் பார்த்துக்கிடுங்க. அங்கன்னு போய் வாய் வச்சுட்டு அமைதியா இருக்கணும், இல்லாட்டி அங்க கூட சேர்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு டென்ஷன் ஏற்காதீங்கம்மா. சின்ன பொண்ணு ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது. சூறா ஒரு இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி போட்டு மசாலா டீ ஒன்று போட்டுக்கொண்டா. சரிங்க, நீங்க போக, நான் டீ போட்டு கொண்டாடுறேன். பெத்த தாயை கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல சேர்க்க சொல்ற அளவுக்கு என் மாமன் பேசிவிட்டான். எல்லாத்துக்கான நீ தாண்டி. ஆமா, பேசுறதெல்லாம் பேசிவிட்டு எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா நான் தான் சொல்லி பழிய மேல தூக்கி போட வேண்டியது. என்னமோ இங்க பாருங்க ஏத்த, நீங்க வாய் வச்சு சும்மா இருந்தா எல்லாம் நல்லபடியே போகும், இல்லாட்டி இப்படிதான் நடக்கும். நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது. அப்புறம் என்கிட்ட பணம் வாங்கினீங்களே, கண்டிஷன்ல கையெழுத்து போட்டு பணம் வாங்கினீங்களே, ஞாபகம் இருக்கா இல்லையா? நாளையிலேருந்து கடையில் வந்து பாத்திரத்தை தேய்ச்சி கொடுங்க, அது உங்களுடைய பகல் டியூட்டி. அப்படிதான் சொல்லுவேன். ஏதாவது இடம் கூட பண்ணீங்க அப்புறம் நானே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடும் பார்த்துக்கிடுங்க. என்ன இது? இவன் என்னன்னா கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல சேர்த்து பண்றா, இவன் என்னன்னா போலீஸ்ல சேர்த்து வந்துடுறதே. என் புருஷன் என்ன ரொம்ப கோவமா பேசிட்டு வந்தா ஊட்ட விட்டு அமிச்சிருவாங்கதான். ஆளுக்கு என்னை போட்டு மெட்டிட்டே கிடக்காங்க. வர வர என்னை பார்த்து யாருக்கும் எந்த பயமே இல்லாம போயிடுச்சு. அவளுக்கு திமிர் குடி பச்சு வீட்டுலாம். போடி போ, என்கிட்ட உன் வாய் கொழுப்பு கூடி பச்சுல. என்னையவா பாத்திர கழுவி வைக்க போறேன்னு சொல்லுதே. நான் படுறது படுத்துல நீ எப்படி கடையை நல்லா நடத்துற நான் பாக்குறேன். இருட்டி உனக்கு இருக்கு. வர கஸ்டமர் எல்லாம் நீ உன் பழைய பக்கம் வரவே முடியாத மாதிரி நான் பண்ணுறேன். இருடி.